சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பரபரப்பு தீர்ப்பு. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சிறை தண்டனையுடன் சேர்த்து தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற திமுக அமைச்சர் பொன்முடி 30 நாட்களில் நீதிமன்றத்தில் சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை காலம் என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெற வாய்ப்பு குறைவு என சட்ட வல்லுநர்கள் கருத்து. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு எதிரொலி. பொன்முடியின் எம்எல்ஏ பதவி பறிபோனது. பொன்முடி எம்எல்ஏ பதவியை இழந்ததால் இடைத்தேர்தலுக்கு தயாராகும் திருக்கோவிலூர் தொகுதி. மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி 2 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடைபெறுவது உறுதி என வல்லுநர்கள் தகவல். சிறை தண்டனையால் அஸ்தமனமானது பொன்முடி அரசியல் வாழ்க்கை. எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிடுவதே சந்தேகம். பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறை சர்ச்சைகளுக்கு பெயர் போன ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு. பட்டியலினத்தைச் சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தியதால் போக்குவரத்து துறை பறிக்கப்பட்ட நிலையில் உயர்கல்வித்துறையை கூடுதல் பொறுப்பாக வழங்கியது விடியா அரசு. அடுத்தடுத்து ஊழல் வழக்குகளில் சர்ச்சைகளிலும் சிக்குவதுதான் ஸ்டாலினின் அமைச்சரவையா? உயர்கல்வித்துறையை ராஜகண்ணப்பனிடம் கொடுத்ததன் மூலம் திறமையானவர்கள் அமைச்சரவையில் இல்லை என்பதை ஸ்டாலின் நிரூபித்துள்ளதாக மக்கள் கருத்து. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவின் ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவிற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிப்காட் அருகே சிப்காட் அமைக்க விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. கிராம மக்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக சிப்காட் அமைக்கும் முயற்சிக்கு கடும் கண்டனம். பணிகளை உடனடியாக கைவிட விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் வசமாக சிக்கிய வாரிசு அமைச்சர் உதயநிதி. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முறையாக ஆய்வு செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் வாக்குவாதம். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வட மற்றும் தென் மாவட்டங்களில் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கின. பயிர் சேதம் குறித்து விடியா திமுக அரசு இன்னும் முறையாக கணக்கெடுக்கும் பணியை கூட தொடங்கவில்லை என விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. வெள்ள பாதிப்புகள் இன்னும் சரி செய்யப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கர்நாடகாவிலிருந்து அரசு பேருந்து மூலம் கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே கைது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கஞ்சா கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் அடுக்கம் பகுதியில் இருந்து பெரியகுளம் செல்லும் மலைச்சாலையில் 50வது அடி உயரத்தில் பிளவு. ஆபத்தை உணராமல் சாலையை கடக்கும் கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்த நபரால் பரபரப்பு.
விடியா மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் தற்போது நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரமும் சர்வசாதாரணமாகி உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் இறந்தவரை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து சென்ற அவலம். பாதையை ஆக்கிரமித்து வைத்துள்ள தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திமுகவினர் தன்னை எதுவும் செய்ய விடவில்லை என புலம்பிய விருத்தாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன். ஆடியோ வெளியானதால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய புகைச்சல். இப்ப இது வரைக்கும் எந்த உதவியும் உங்கள்ட்ட வரல. இதான் முதல் டைம். இப்ப என்ன திமுக என்ன செயல்படவே விடல தெரியுமா உங்களுக்கு? என்ன திமுக என்ன செயல்படவே விடல தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல். 3 வீரர்கள் வீர மரணமடைந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக அனுமதி. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் மீது தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பு. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா, குற்றவியல் சட்டங்களை மாற்றுவதற்கான 3 மசோதாக்கள் உள்ளிட்டவை நிறைவேற்றம். நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரின் போலீஸ் காவல் நீட்டிப்பு. ஜனவரி 5ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாக சாக்ஷி மாலிக் அறிவிப்பு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக பிரிஜ் பூஷன் சிங்கின் உதவியாளர் சாய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறிது நேரத்தில் அறிவிப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 2-1 என்ற புள்ளி கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தல்.